ஓம் முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. ஓம் கம் கணபதியே நமக. முருகாசரணம் கந்தாசரணம். ஓம் சோம் சரணபாய அன்பர் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜோதியின் சிவகுருநாதனின் அன்பான இனிய வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் வாரபலனை பார்க்க இருக்கிறோம். அதாவது ஜனவரி 5 முதல் ஜனவரி 11 வரை உள்ள ஒரு வார காலத்திற்கு, அதாவது தமிழ் தேதி என்றால் மார்கழி 21 முதல் மார்கழி 27 வரை உள்ள காலகட்டத்திற்கு நாம் உள்ள வாரபலனை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். வாரபலனை பொறுத்தவரையில் கிரகங்களினுடைய நிலையை வைத்து நாம் வாரப்பலனை இந்த பதிவில் பதிவு செய்ய போகிறோம். அப்போ பலன் பார்ப்பதற்கு முன் இந்த வாரத்திற்கான கிரக நிலையை பார்த்துவிட்டு வரலாம் வாங்கள். மிதுனத்தில் குரு வக்கரத்தில் இருக்கிறார். கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் கேது, தனுசில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இதுதான் இந்த வார கிரக நிலை. இந்த வாரத்தில் எந்த விதமான ஒரு பெரிய கிரக பயிற்சிகளும் எதுவும் இல்லை. இதை வைத்து மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான வாரபலனை நாம் இனி பார்க்கலாம். மேஷம். உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். தெளிவான திட்டங்கள் மூலம் வெற்றி காண்பீர்கள். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற்றிக் கொள்ளும். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்ச்சிவீர்கள். ஒரு குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். பூர்வீக சொத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானங்கள் உங்களுக்கு வரும். வாரத்தின் கடைசி 2 நாட்கள் உங்களுக்கு பணிச்சுமையும் பணியில் அழுத்தங்களும் கூடும். அதனால் அந்த சமயத்தில் புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்களை தவிர்ப்பது நல்லது. அக்கம்பக்கத்தினர் விரயங்கள் உண்டாகும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்களுடைய நிர்வாக திறமை நன்றாக செயல்படும் இந்த வாரம். நண்பர்கள், பெண்கள், சகோதரர்கள் எல்லாம் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். தொழில் சார்ந்த அலைச்சல்கள் இருக்கும். அந்நியர்கள், வேற்றுமொழி பேசுபவர்களால் உங்களுக்கு லாப வருமானங்கள் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவே இருக்கிறார்கள். ரிஷபம். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள், வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் எல்லாம் தெளிவான திட்டங்கள் மூலம் திறமையாலும் அதை வெற்றிகரமாக செயல்படுத்தி வெற்றி காணப் போகிறீர்கள். தொழிலில் நல்ல ஒரு இலக்குகளை அடைந்து வரலாற்று சாதனை படைப்பீர்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். ஒரு குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். இந்த வாரம் கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்களுடைய நிர்வாக திறமைக்கு சில சோதனைகள் ஏற்படுவதால் கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்கள், பெண்கள் விரோதிகளாக மாற வாய்ப்பு இருக்கிறது. சகோதரரிடம் கருத்து வேறுபாடு ஏற்படும். பெண்களிடம் கவனமும் கண்ணியமாகவும் நடந்து கொள்ள வேண்டிய காலகட்டமாக இது இருக்கிறது. தொழிலில் உங்களை அடையாளப்படுத்தி உங்களுக்கு ஒரு இடத்தை தேடிக்கொள்வீர்கள். மிதுனம். தனவரவு பணவரவு நன்றாக இருக்கிறது. பணப்புழக்கம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள், வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் வெற்றி பெறுவீர்கள். நல்ல தகவல் வந்து சேரும். சகோதரர் ஆதரவு நன்றாக உண்டாகும். தாய் வழி ஆதரவு நன்றாக இருக்கும். வசதி வாய்ப்புகள் கூடும். வாகன வசதி மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். உறவினர்களால் அனுகூலம், ஆதாயங்கள் உண்டாகும். வீடு வாகன வசதிகள் வாங்கக்கூடிய சிந்தனைகள் ஏற்படும். சகோதரி ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்களுடைய நிர்வாக திறமையால் வியாபாரம் வணிகம் நல்ல முன்னேற்றத்தை அடையும். பெண்கள், சகோதர நண்பர்கள் எல்லாம் புதிதாக சேர்ந்து உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருப்பார்கள். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். கடகம். சுய சிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சுயதொழிலில் வெற்றி பெறுவீர்கள். தரவரவு பணவரவு நன்றாக இருக்கிறது. பணப்புழக்கம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். நல்ல தகவல் வந்து சேரும். எழுத்து விஷயங்கள் அல்லது ஸ்டேஷ்னரி போன்ற விஷயங்களை டீல் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் இந்த வாரம் சிறப்பாக பலனை காண்பார்கள். குடும்பத்தில் சில சச்சரவுகள் வந்து நீங்கும். பணியில் அழுத்தங்கள் ஏற்படும். நிர்வாக திறமைக்கு சோதனைகள் ஏற்படும். பெண்களிடம், நண்பர்களிடம், சகோதரர்களிடம் கவனம் கண்ணியமாக நடந்து கொள்வது நல்லது. பிரச்சனைகளை தரும் என்பதால் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. தொழிலை பொறுத்தவரையில் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். சிம்மம். மருத்துவ செலவு கூடும். தொழிலில் அலைச்சல்கள் ஏற்படும். விரயங்கள் ஏற்படும்.
சுய சிந்தனை தன்னம்பிக்கையால் அதையெல்லாம் வெற்றி காண்பீர்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும், தனவரவு நன்றாக இருக்கும், கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும், குடும்பத்தில் சுபகாட்சிகள் நடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. விருப்பங்கள் நிறைவேறி மன மகிழ்ச்சி அடைவீர்கள். நிர்வாகத் திறமையில் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பெண்கள், நண்பர்கள், சகோதரர்களால் உங்களுக்கு உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்ற உதவி புரிவார்கள். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும். தொழிலில் சில மறைமுக எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி காண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறீர்கள். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். குலதெய்வத்திற்கு தூரமாக போக முடியலன்னா விநாயகரை பிடிச்சிக்கோங்க. இந்த வாரம் சூப்பராக இருப்பீங்க. கன்னி, லாப வருமானங்கள் அதிகரிக்கும். தொழிலில் முதலீடுகள் பெருகும். தொழிலை விரிவாக்கம் செய்வீர்கள். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். இருந்தாலும் செலவுகள் ஏற்படும், விரயங்கள் ஏற்படும். அதையெல்லாம் சுப விரயங்களாக, முதலீடுகளாக அல்லது சொத்துக்களாக மாற்றினால் அது பிற்காலத்திற்கு உங்களுக்கு உதவும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும், சுய சிந்தனை அதிகரிக்கும். உங்களை சார்ந்திருப்பவர்கள் நன்றாக கவனித்துக் கொள்வீர்கள். மருத்துவ செலவு கூடும். வம்பு வழக்குகளை தவிர்ப்பது நல்லது. தொழிலில் நல்ல ஒரு லாப வருமானங்களை சந்திப்பீர்கள். தொழிலில் தெளிவாக திட்டமிட்டு வெற்றி பெறுவீர்கள். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும். நிர்வாகத் திறமை, ஆளுமை திறமை நன்றாக வெளிப்பட்டு வெற்றி காண்பீர்கள். பெண் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். சகோதரர்கள், நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு அமோகமான வாரம். துலாம், தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். அலைச்சல்களை சந்தித்தாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கே என்பதால் மனம் மகிழ்ச்சியாகவே இருக்கும். பேரும் புகழும் உண்டாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். தனவரவு நன்றாக இருக்கும். சிறப்பு முதலீடுகளை செய்து பிற்காலத்திற்காக சேமித்து வைப்பீர்கள். வருகின்ற வருமானம் நன்றாக இருக்கிறது என்று தாம் செலவு செய்யாமல் சிறப்பாக முதலீடு செய்து, சிறப்பான முதலீடு என்பதை காட்டும் பாதுகாப்பான முதலீடுகளை செய்து பிற்காலத்திற்கு வளம் சேர்க்கக்கூடிய வகையில் நடந்து கொள்வீர்கள். இந்த வாரத்தில் பெண்களுடன் கவனம் கண்ணியமாக நடந்து கொள்வது நல்லது. சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்படும். நண்பர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பு இருக்கிறது. நிர்வாக திறமைக்கு சோதனைகள் ஏற்படும். விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். பணியில் பணி சுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் இவையெல்லாம் தேவைப்படுகிறது. விருச்சிகம், அமோகமான வாரம். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். தொழிலில் பேரும் புகழும் உண்டாகும். தொழிலில் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடித்து வெற்றி காணப் போகிறீர்கள். தொழிலில் லாப வருபாடுகள் அதிகரிக்கும். முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். சிறப்பு முதலீடுகள் செய்து பிற்காலத்திற்காக சேமித்து வைப்பீர்கள். நிர்வாகத் திறமை, ஆளுமைத்தன்மை உங்கள் பேச்சில் தென்படும். சகோதர, நண்பர்கள், பெண்கள் எல்லாம் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். குடும்ப அங்கத்தினர்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். திட்டமிட்ட காரியங்களை வெற்றி பெறும். உறவினருடன் சில பயணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்கிறது. தொழிலில் உங்கள் விருப்பங்கள் அல்லது தொழில் இலக்குகளை எளிதில் அடைந்து உங்களுடைய வெற்றிகளை பதிவு செய்வீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து வந்த அதிகாரிகள் இடம் மாறுவார்கள், இல்லாட்டி மனம் மாறுவார்கள். தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு அமோகமான வாரம். தனுசு, இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உங்களுடைய செல்வாக்காலும் அதிகாரிகள் ஆதரவாலும் தொழிலில் நல்ல உங்களை அடையாளப்படுத்தி வெற்றி காணப் போகிறீர்கள். உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகும். மூத்தோர்கள் ஆசீர்வாதம் உண்டாகும். பிரச்சனைகளை, எதிர்ப்புகளை கண்டறிந்து அதையெல்லாம் களைந்தெடுத்து வெற்றி காணப் போகிறீர்கள். குறுகிய தூர பயணங்கள் வெற்றி தரும். தொழிலில் திட்டமிட்டு சாதனைகளை புரிவீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் அவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். வம்பு வழக்குகளில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் ஏற்படலாம். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதிர்ஷ்டம் இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பதால் குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். குலதெய்வத்திற்கு போக முடியாதவர்கள் அருகில் உள்ள பிள்ளையார் கோவிலை போய் படித்துக் கொள்ளுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அமோகமான வாரமாக இருக்கும். மகரம், புதிய நண்பர்கள் சேருவார்கள். புதிய நட்பு வட்டம் விரிவடையும். வாழ்க்கை துணையால் அனுகூலங்கள், ஆதங்கள் உண்டாகும். வியாபார வணிகம் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். புதிய கூட்டாளிகள், புதிய முதலீடுகள், புதிய ஒப்பந்தக்காரர்கள், புதிய ஒப்பந்தங்கள் என வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இருந்தாலும் வாரத்தின் மத்தியில் சில விமர்சனங்களையும் பிரச்சனைகளையும் சந்திப்பீர்கள். ஆனால் அதையெல்லாம் உங்களுடைய செல்வாக்காலையும் அதிர்ஷ்டத்தாலையும் அதையெல்லாம் களைந்து வெற்றிகளை பதிவு செய்து கொண்டே இருக்கப் போகிறீர்கள். வெற்றி உங்களை தொடர்கிறதா அல்லது நீங்கள் வெற்றியை தொடர்கிறதா என்று
பார்ப்பவர்கள் மூக்கில் விரலை வைக்கும் அளவிற்கு நீங்கள் வெற்றிகளை பதிவு செய்யப் போகிறீர்கள். தொழிலில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. அனுபவஸ்தர்கள் பேச்சை கேட்டு நடப்பது நல்லது. வேற்றுமொழி பேசுபவர்கள், அந்நிய மொழி பேசுபவர்களை உங்கள் பேச்சினால் கவர்ந்து உங்கள் மனமறிந்து நடக்க வைப்பீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த வாரம் உங்களுக்கு அமோகமான வாரமாக இருக்கிறது. கும்பம், பணி சுமை அதிகரிக்கும், பணிகள் அழுத்தம் அதிகரிக்கும். தெளிவான திட்டங்கள் மூலம் அதையெல்லாம் வெற்றி காண்பீர்கள். வாரத்தின் கடைசி 2 நாட்கள் உங்களை பற்றிய விமர்சனங்கள், உங்களுக்கு வரக்கூடிய மறைமுக எதிர்ப்புகளை சமாளித்தே ஆக வேண்டும். அதை தவிர்க்க முடியாது. இருந்தாலும் மனமாற்றம், தொழிலில் சில மாற்றங்கள் செய்து அதையெல்லாம் வெற்றி காண்பீர்கள். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். உங்களுடைய நிர்வாகத்திறமை, ஆளுமை திறமையால் பிரச்சனைகளை சரி செய்வீர்கள். நண்பர்கள், சகோதரர்கள், பெண்கள் எல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. அல்லது அனுபவஸ்தர்கள் அல்லது சீனியர் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸோட கைடன்ஸில் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலைப்பாடுகள்லாம் குறைந்துவிடும். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். தொழிலில் சில மாற்றங்களை செய்வீர்கள். யதார்த்தமாக மனைவியிடம் பழகுங்கள், கணவனிடம் பழகுங்கள். விளையாட்டுக்காக கூட சீண்டலோ ஊழலோ வேண்டாம். அது தற்காலிக பிரிவை பெற்றுத்தரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு அமோகமான வாரமாக இருக்கிறது. மீனம், உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். அதனால் குழந்தைகள் விருப்பத்தையும் நீங்கள் நிறைவேற்றி மகிழ்வீர்கள். வாரத்தின் மத்தியில் பணி சுமை அதிகரிக்கும், பணி அழுத்தங்கள் கூடும். இருந்தாலும் அதையெல்லாம் ஒரு தெளிவான திட்டங்கள் மூலம் சமாளித்து வெற்றி காணப் போகிறீர்கள். நண்பர்கள், வாழ்க்கை துணை என அனைவரும் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பார்கள். வியாபார வணிகம் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். புதிய நண்பர்கள் சேர்ந்து நட்பு வட்டம் விரிவடையும். புதிய ஒப்பந்தங்கள், புதிய முதலீட்டாளர்கள், புதிய கூட்டாளிகள் என தொழிலில் விரிவாக்கம் செய்து வெற்றி காணப் போகிறீர்கள். உங்களுடைய சமூக அந்தஸ்து கூடும். இதுவரை உதாசீனப்படுத்தியவர்களெல்லாம் உங்களை திரும்பி பார்க்க வைக்கப் போகிறீர்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தருகிறது. பூர்வீக சொத்திலிருந்து வரக்கூடிய வருமானங்கள் இந்த காலகட்டத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பம்பு வழக்குகளை இந்த வாரம் தவிர்ப்பது நல்லது. தொழிலில் உங்களுடைய நிர்வாகத்திறமை வெளிப்படும். பெண்கள், சகோதரர், நண்பர்கள் என தொழிலில் உங்களுக்கு அனைவரும் உறுதுணையாகவும் ஆறுதலாகவும் இருக்கப் போகிறார்கள். அதனால் உங்களுக்கு ஆதாயங்கள் அதிகம் என்பதால் மன மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேரும் புகழை பெற்றுத்தரக்கூடிய அவருடைய நடவடிக்கைகள் இருப்பதால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாரமாகவே இருக்கும். இந்த வாரம் மட்டும் இல்லாமல் எல்லா வாரங்களும் மகிழ்ச்சியாக இருக்க என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் என்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தருவாராக. வாழ்க வளமுடன். வளர அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக வெளிவருவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசா ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.